ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு பாடம் 6 வரலாறில் இருக்கக்கூடிய 1 மார்க் கேள்விகள் வந்து பார்க்கலாம். அதாவது 6வது பாடம் வந்துட்டு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய 1 மார்க் ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பூலித்தேவர். விடை வந்துட்டு ஆதான் சரியான ஆன்சர். நான் வந்து இதில் ஆப்ஷன் சொல்லலை, ஏன்னா ஆப்ஷன் சொன்னால் உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா? அதனால் நான் டேரெக்டாக ஆன்சர் மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. விடை வந்துட்டு பூலித்தேவர் அவர்கள். அடுத்தது சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நாகலாபுரம். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மருது சகோதரர்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். வேலூர் புரட்சி எப்போது வெடித்ததுன்னு கேட்டுக்கிறாங்க. 1806 ஜூலை 10. ஆப்ஷன் தான் சரியான விடை. வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் சர் ஜான் கிரட்டாக். அடுத்த கேள்வி. வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. விடை வந்துட்டு கல்கத்தாக்கு. இது கோடிட்ட இடங்கள் பாருங்கள். பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டுக்கிறாங்க. விஸ்வநாத் நாயக்கர். அடுத்த கேள்வி பாருங்கள். வேலு நாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக கோபால நாயக்கர் பாதுகாப்பில் இருந்தனர். ஸோ விடை வந்துட்டு கோபால நாயக்கர். கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மென் டேஸ் என்பவரை அனுப்பி வைத்தார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. விடை வந்துட்டு ராமலிங்கர். கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா கயத்தாரில் தான் தூக்கிலிடப்பட்டிருப்பார். அடுத்த சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஸ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 2ஆம் பாளையக்காரர்களின் கிளர்ச்சி. அடுத்தது பாருங்கள். டேஸ் என்பவர் புரட்சிக்காரர்கள் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தான் அறிவிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பதேக் ஹைதர் தான் வந்து சரியான விடை. அடுத்தது பாருங்கள். சரியான கூற்றை வந்து தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசின் முறையில் நடைமுறையில் இருந்தது. இது வந்துட்டு சரியான கூற்று தான். அடுத்தது பாருங்கள். கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார் அப்படின்ட்டு. இதுவும் சரியான கூற்று தான். அடுத்தது பாருங்கள். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பார்லேக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறாங்க. இதுவுமே சரியான கூற்று தான். அடுத்தது பாருங்கள். ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒற்றை தலைமையேற்று வழி நடத்தினார் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. அவர் வந்து கட்டபொம்மனில் படைப்பிரிவில் வந்து இருக்க மாட்டார். ஸோ வந்து 1, 2, 3 இது கரெக்டாக. இப்போ ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் 1, 2 மற்றும் 3 இது வந்துட்டு சரி. இதுதான் சரியான விடை. கூற்று பாருங்கள். பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்துட்டு சரி. காரணம் பாருங்கள். மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர்போரில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். அடுத்தது பாருங்கள். பொறுத்துக்க பார்க்கலாம். தீர்த்தகிரி வந்துட்டு ஓடாநிலை, கோபால நாயக்கர் திண்டுக்கல், பானர்மென் ராமலிங்கனார், சுபேதார் ஷேக் ஆதம் வேலூர் புரட்சி, கர்னல் பேன்கோட் வேலூர் கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள். 2வது கேள்வி வந்துட்டு நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ இதில் பாருங்கள். கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாபூஸ் கானின் படைகளோடு இணைந்து சென்றன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது வந்துட்டு தவறானது. காளையார்கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலு நாச்சியார் மீண்டும் அரியணை பெறுவதற்கு மருது சகோதரர்களை துணை புரிந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான கூற்று. அடுத்தது பாருங்கள். திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தலைமையேற்று வழிநடத்தினார் அப்படிங்கிறாங்க. இதுவும் வந்துட்டு சரியானது. காரன் வாலிஸ் மே 1799 கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார் அப்படிங்கிறாங்க. இது வந்து தவறானது. ஸோ விடை வந்துட்டு இதுதான் வந்துட்டு சரியான சரி. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.